அம்மா. ம்? என்ன ராசாத்தி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் முகத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கு. என்ன விஷயம்? நம்பிக்கை வந்த உடனே மனசுல தெளிவும் முகத்துல பொலிவும் தானா வந்துருச்சுமா. என்ன நம்பிக்கை வந்துருச்சு? அம்மா, நம்ம வீட்டுக்கு வர வழியில ரோட்ல நம்ம குருக்களை பார்த்தோமா. ம். அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா. நான் கூப்பிட்டு யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்னோட பொண்ணுதான். 5 வயசுல ஸ்ரீரங்கம் போகும்போது தொலைஞ்ச பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப கிடைச்சிட்டான்னு சொன்னாருமா. அந்த பொண்ணு எப்படிமா கிடைச்சா? குருக்கள் காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாராமா. அவரோட பொண்ணுக்கு தான் யாருன்னு ஞாபகம் வந்து அவளா தேடி வந்துட்டானா. அம்மா, குருக்கள் சொன்னதை கேட்ட உடனே எனக்கும் ஒரு யோசனை வந்தது. அது சொல்லட்டா? சொல்லுமா. குருக்கள் போய் வழிபாடு பண்ண அதே புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போய் நாமளும் வேண்டிக்கிட்டு வருவோமா? நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை ஸ்வேதாவுக்கு குருக்கள் பொண்ணு மாதிரி கடவுள் அருளால என்ன பத்தியும் நம்மள பத்தியும் எல்லா ஞாபகமும் வந்து அவளா தேடி திரும்ப வந்துட்டான்னா நானும் என் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துருவோம். என்னம்மா சொல்ற? புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ராசாத்தி, நான் இப்படி சொல்றேன்னு நீ என்ன தப்பா நினைக்காத. உனக்கு உன் குழந்தை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் பேத்தி முக்கியம்தான். இருந்தாலும் நம்ம குழந்தைன்னு பண்றதெல்லாம் வீண் தானோன்னு எனக்கு தோணுது. நம்ம ஸ்வேதா கிடைக்கணும்னு இது வரைக்கும் போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பரிகாரங்களும் இல்ல. அது மட்டும் இல்லாம மந்திரம் தந்திரம்னு நமக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் ஸ்வேதாவை தேடியாச்சு. ஆனா ஸ்வேதா தான் கிடைச்ச பாடு இல்ல. அதனால நம்ம இனியும் கோவில் குளம்னு சுத்தணுமா? இத பாரு ராசாத்தி, ஸ்வேதா நமக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட பிராப்தமா இருந்தா ஸ்வேதா தானாவே நமக்கு கிடைச்சிடுவா. அதனால இந்த கோவில் குளம்லாம் வேணாமே, விட்டுடலாமே. அம்மா, பிராப்தமா இருந்தா கூட எதுவும் தானா நடந்துராது. முயற்சி பண்ணாதான் நடக்கும். எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்றதுல தப்பு இல்ல. நான் அதுக்கு சொல்லல ராசா. மா, இனியன் மாமாவும் என் கூட சேர்ந்து குழந்தைய தேடி பார்த்து குழந்தை கிடைக்காத சோகத்துல எனக்கு இந்த ஊரே வேண்டான்னு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. இப்போ நான் தொலைச்ச என் புள்ளையும் இல்லாம கட்டின புருஷனும் கூட இல்லாம ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும். அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு எனக்கு தோன்றதை பண்ண விடுங்க. குறுக்க நிக்காதீங்கம்மா. உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன். நீ நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ராசாத்தி.
ஸ்வேதாவை தேடி நீ இமயமலைக்கு கூப்பிட்டா கூட நான் உன் கூட வருவேன். எனக்கு உன் கூட வரதுல எந்த சிக்கலும் இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ நினைச்சது நடக்காட்டி நீ மனசுடைஞ்சு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல ராசாத்தி. அதனாலதான் அப்படி சொன்னேன். அம்மா, நடுக்கடல்ல தனியா மாட்டிக்கிட்டவன் நீந்தறது கஷ்டம்னு நினைச்சா கரை கண்ணுக்கு தெரியாதுமா. புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணா ஸ்வேதா கண்டிப்பா கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா போயிட்டு வரலாம். இத பாரு ராசாத்தி, நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா போயிட்டு வரலாம். வா ராசாத்தி, சாப்பிடலாம். நாம நாளைக்கு காலையில கிளம்பலாம். அம்மா, நான் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறதுக்காக கோயில்ல சாமியை கும்பிட போறேன். கோவில்ல யார் என்ன பார்த்தாலும் நான் நல்லா ரிச்சா தெரியணும். அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸா எனக்கு பார்த்து வை. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? இங்க பாரு பூமிகா, அம்மா நீ கோவில்ல போட்டுக்கிறதுக்கு நல்ல நல்ல கிராண்டான பட்டு புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத நீ கட்டினா தேவதை மாதிரி அழகா இருப்ப. கோவில்ல ஒரு ஆள் விடாம உன்னதான் பாப்பாங்க. நீயும் அந்த அளவுக்கு அழகா தெரிவ. யாருக்கு தெரியும், உன்னை கட்டிக்க போற அந்த பணக்கார அதிர்ஷ்டசாலி அதே கோவிலுக்கு கூட வரலாம், உன்னை பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு காதல் மலர்ந்து நீ திரும்பி வரும்போது ஜோடியா கூட வீட்டுக்கு வரலாம். மா, உன் வாய் முகூர்த்தப்படி நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சு. நான் கோயில்ல இருந்து திரும்பி வந்ததும் என் ஆள் கிட்ட சொல்லி உனக்கு தங்க வளையலே வாங்கிட்டு வந்துருவேன். நடக்குண்டி, நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு தானே தினமும் நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா, பூமிகா துணியெல்லாம் பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. எங்கயாவது டூர் போறீங்களா? பூமிகா டூருக்கு போல, ஊருக்கு போறா. ஊருக்கா? யார் யார் போறீங்க? நீயும் பூமிகாவும் தான் போறீங்க. நான் எதுக்குமா? நீங்க யாராவது பூமிகா கூட போயிட்டு வாங்க. அது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பூமிகா படிச்ச பொண்ணு. அப்போ அவங்க கூட படிச்சவங்க போனதானே நல்லா இருக்கும். நான் படிக்காதவ. நான் அவங்க கூட போய் என்ன பண்ண போறேன்? அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்கு வேற போகணும். ஆமா, பெரிய வேலை, பொல்லாத வேலை. பூமிகா ஒண்ணு ஊர் சுத்த போகல, கோயிலுக்கு போறா. பூமிகா கோயிலுக்கு போனா அவளுக்கு நல்ல வரன் அமையும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் லீவ் போட்டுறேன். கோவில்ல பூமிகா ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல பையனா கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். சரி சரி, ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நிக்காம போய் உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. போ. சரி. சீக்கிரமா, லேட் ஆயிடுச்சு. சரி பாட்டி. ஹே பூமிகா, கோயில்ல ஸ்வேதாவ அங்க இங்கன்னு தனியெல்லாம் அலைய விட்டுடாத. உன்னோட கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும், புரியுதா? ஜோசியர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு பாட்டி. நான் கண்டிப்பா அவளை எங்கேயும் தனியா வெளியே போவிட மாட்டேன். இது கோயிலுக்கு போட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? இருக்கிற 4 துணியிலேயே இதுதான் பரவாயில்லையா இருக்கு. இதையே எடுத்துட்டு போலாம். இந்த துணியை எடுத்துட்டு போறதுக்கு என்கிட்ட பேக் இல்லையே, என்ன பண்றது? இத பாரு, இத பத்திரமா உன் பேக்லயே வச்சுக்கோ. சில்லறை வேணும் அது இதுன்னு இந்த காசு எடுத்து செலவு பண்ணிட கூடாது, புரியுதா? ஏன் பாட்டி பிச்சைக்காரத்தனமா ₹1 என்ன பத்திரமா பாத்துக்க சொல்றீங்க? இது சாதாரண ₹1 இல்லடி, திருநங்க பூமிகாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த காசு. நான் அவளுக்கு தெரியாம இந்த காசை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இத நீயே வச்சுக்கோ. அப்படியா? அப்ப சரிம்மா. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். வாமா.
பூமிகா ஆ. பத்திரமா இருச்சலாம். ஓகே, போயிட்டு வரேன் பாட்டி. ஜாக்கிரதை. எங்க அந்த ஸ்வேதா இன்னும் என்ன பண்றா? ஸ்வேதா, அம்மா இது வரேன். அம்மா உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ, துணி எடுத்து வைக்க என்கிட்ட பேக் இல்ல, அதான் தேடிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு அத காணோம் இத காணோம்னு தேடுவேன். ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காத. உனக்கு துணியை கொண்டு போக ஒரு பேக் தானே வேணும். இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா, இதுல உன் துணியை வச்சு எடுத்துட்டு போ. பாட்டி, என்ன பாட்டி பண்றீங்க? ஸ்வேதா தனியா கோயிலுக்கு போகல, என் கூட வரா. இந்த மாதிரி ஒரு பையில அவ துணி எடுத்துட்டு வந்தா கோயிலுக்கு வரவங்க என்ன நினைப்பாங்க? மா, நீ போய் ஒரு நல்ல பேக்கா எடுத்துட்டு வாமா. இந்தா புடி. ஏய், சீக்கிரம், டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும். ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு பூமிகா கோயிலுக்கு போறாளா? இவளுங்க இதையெல்லாம் பண்ற அளவுக்கு நல்லவங்க கிடையாது. ஏதோ பிளானோட தான் குடும்பமே சேர்ந்து ஸ்வேதாவையும் பூமிகாவையும் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கடவுளே, இவளுங்க சூழ்ச்சியில ஸ்வேதா மாட்டிக்க கூடாது. ஸ்வேதா, பார்த்து பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. சரிங்க ஐயா. இந்தாம்மா, இத வழி செலவுக்கு கையில வச்சுக்கமா. இல்லைங்க ஐயா, அம்மா பூமிகாக்கு செலவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. நான் பூமிகா கூட தானே கோயிலுக்கு போறேன். எனக்கு எதுக்குங்க ஐயா பணம்? வேணாங்க ஐயா. சீக்கிரமா கிளம்ப சொன்னாங்க, நான் வரேங்க ஐயா. சரிம்மா, பார்த்து. உன் நல்ல மனசுக்கு நீ பார்க்க போற அந்த சாமி உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவா. பூமிகா, போலாம். ஸ்வேதா, கோவிலுக்கு போயிட்டு அங்க எங்கன்னு தனியா சுத்தக்கூடாது. நீ கோவிலுக்கு போறதே பூமிகாவுக்கு துணைக்குதான். அதனால நீ அவ கூட தான் இருக்கணும். சாமி கிட்ட நீ சொன்ன மாதிரியே பூமிகாவுக்காக வேண்டிக்கோ. நான் பூமிகா கூட கோயிலுக்கு போறதே அதுக்கு தானே. கண்டிப்பா சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஆட்டோ வந்துருச்சு, வாங்க போலாம். சரி, வா, வாங்க அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா. ஏ ஸ்வேதா, பூமிக்காவ பத்திரமா பாத்துக்க. வேடிக்கை பார்த்துட்டு நிக்காது, புரியுதா? சரி பாட்டி. போயிட்டு வா. போ. பாய். பாய். இன்னைக்கு அம்மா கிட்ட பேசி எப்படியாவது பைக் வாங்க கரெக்ட் பண்ணிடணும். பாட்டி, என்னடி?
என்ன பாட்டி உன் பேரன் பட்டையெல்லாம் போட்டு பக்தி மயமா வந்திருக்கான்? ஏதாவது பிளான் பண்றானோ? என் பேரனை பத்தி தப்பா எல்லாம் பேசாத. பாவம் புள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். யாரு உன் பேரன்? கோயிலுக்கு? இத நான் நம்பணுமா? பேசாம சாப்பிடுறீ. மா என்னம்மா இன்னைக்கு வாசனை இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆ? கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி. என்னம்மா சமைச்ச? பெருசா ஒண்ணும் இல்லடா. சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்பளம். டெய்லி நீ நல்லா தான் சமைப்ப. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு சாப்பாட்டு மனம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ம், எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. ம், கொள்ள மூக்குக்காரிங்களா அது தெரியாது. மா பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு போடுமா. ஐயோ, நீ லேட்டா சாப்பிடுவேன்னு தான் நான் கேக்கல. இரு, சாப்பாடு போடுறேன். பிளேட் எடு. அம்மா, ஆ, அவனுக்கு சாதம் போடு. மா சூப்பர்மா. ஆ? என்ன பண்றான் இவன்? மா இன்னைக்கு உன் கையால செஞ்ச சாப்பாடு அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குமா. டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டிக்கிட்டே இருக்குமா. ஷு, ஷு. ஏய் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, கொசு. அதான் மிரட்டுறேன். மா இந்த சாப்பாடு செஞ்ச உனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி போட்டா கூட தப்பே இல்லம்மா. ம்? பாட்டி, ம்? உன் பேரன் ஓவரா பேசுறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ அப்ளிகேஷன் போட தான் வந்திருப்பான். ஏய் அவனை பம்பு கிழக்காம இருக்க மாட்டியா? பேசாம சாப்பிடு. ம், ம். அம்மா நான் வேலைக்கு போய் கண்டிப்பா உனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி போடுவோமா. வளையலெல்லாம் ஒண்ணும் வேணாடா. நீ இப்படியே அம்மா கிட்ட பாசமா பேசினாலே அதுவே எனக்கு போதும். பேசுவோம்மா இனிமே. நான் திருந்துட்டேம்மா. என்ன திருத்தினதே நீ தினமும் கும்பிடுறியே அந்த முருகன் தாம்மா. இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிருந்தம்மா. அந்த முருகனே நேர்ல வந்து ஆ? எனக்கு காட்சி கொடுத்தாருமா. அந்த முருகனை பார்த்த உடனே எனக்கு உடம்புல அப்படியே சிலுத்துருச்சு. ஷு, ஷு. ஹே, ஏய் என்னடி கொசுவா? இல்ல பாட்டி, இந்த தடவை ஈ வந்துருச்சு. ரொம்ப ஓவரா பண்ணுது இந்த ஈ. ம். அம்மா அந்த கோவில்லயே இனிமே அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அம்மாவை நல்லா பாத்துக்கணும், பாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா. நிஜமா வாடா குட்டி? ஆமா பாட்டி. ம். அம்மா நான் உங்ககிட்ட சண்டை போட்டு போனது பெரிய தப்புமா. எனக்கு புது பைக்கெல்லாம் வேண்டாமா. ம்? என்ன பாட்டி பைக்லாம் வேணான்னு சொல்றான்? உன் பேரனுக்கு உண்மையிலேயே புத்தி வந்துருச்சோ? கோவில்ல போய் முருகனை கும்பிட்டுட்டு வந்திருக்கான், புத்தி வராம இருக்குமா? இத்தனை நாளா என் பேரனுக்கு இருந்தது கிரக கோளாறு தான். இப்பதான் குரு பயிற்சி வந்துருச்சுல்ல, இன்னும் ராகு கேது பயிற்சியில நடக்கும்போது நீ வேணா பாரு, என் பேரன் டாப்புக்கு வந்துருவான். பாப்போம் பாப்போம். அம்மா சாம்பார் நான் போடுறேம்மா. ஏய் பரவாயில்ல, நீ சாப்பிடு, பரவாயில்லம்மா நான் நான் போடுறேன். போட்டுக்கிறேன். நான் போடுறேன், நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல பாட்டி, இன்னைக்கு ஈ வருது, கொசு வருது, பொறலாம் வேற ஏறுது. இந்தா, தண்ணி குடி. என்னன்னு தான் தெரியல. இல்ல இல்ல தண்ணி வேண்டாம், அதுவா சரியாயிடுச்சு. அம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செகண்ட் ஹேண்ட் பைக்கு சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னா. வண்டி அருமையா இருக்குமா, விலை கூட 40,000 தானா. அந்த பைக்கை வாங்கி கொடுமா போதும், புது பைக்லாம் ஒன்றும் வேண்டாமா. அதானே பார்த்தேன், இவனாவது திருந்துறதாவது. பாட்டி, உன் பேரனுக்கு முருகன்லாம் காட்சி கொடுக்கல, உன் பேரன் புத்திய நமக்கு தான் முருகன் காட்டி கொடுத்திருக்கான். ஏய் சும்மா ரெடி, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசல. நானும் உன்கிட்ட பேசல, நான் என் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா உன்கிட்ட நான் ₹1,00,000 கேட்டேன், 40,000 தானே கேட்டேன், குடுமா. தரேன்டா. மா, இவன் கேக்குற காசெல்லாம் கொடுக்காத. மீறி கொடுத்தனா அவன் பட்டைய போட்டு உனக்கு நாமத்தை போட்டு விட்டுருவான்.
கடைசியா கேக்குறேன், எனக்கு இப்ப நீங்க உடனே பைக் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா?